வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ இருக்கிறாங்க. அவங்க 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க வச்சுக்கிறோம். ஆமாம், ஒரு 13 வயசு 14 வயசு 15 வயசு ரேஞ்சில் உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருக்கு. அது கையில் ஒரு செல்போன் இருக்கு. பேய் அது கையில் ஒரு செல்போன் இருக்கு. நான் கேட்கேன், தோத்துறான், நீ உன் கையில் இருக்கிற செல்போனுக்கு உங்க அப்பா அம்மா உன்னை கண்டிக்கிறாங்க, ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு டென்ஷன் ஆகுறியே, உன் தம்பி உன் தங்கச்சி அதுக கையில செல்போன் இருக்கு, அவங்கள பற்றின நிச்சயம் உனக்கு இருக்கா? சொல்ல முடியுமா? அந்த செல்போன் உன்னுடைய தம்பியவோ தங்கச்சியவோ அடிமைப்படுத்தி இருக்கு, இல்லனா இவங்க அந்த செல்போனை சரியா கையாளுறாங்க அப்படின்னு நிச்சயமா உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல. மைக்கு கூட்டிட்டு போயிடுறேன்.